ஆளூர் ஷானவாஸ் நீக்கப்படாத வரை அவர் அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் தான். அவரை கட்சியிலிருந்து நீக்க திருமாவளவனுக்கு எது தடையா இருக்கு? ஷானவாஸ் இஸ் பிளேயிங் த கேம் விச் வாஸ் ஆல்ரெடி பிளேடு பை ஆதவ அர்ஜுனா. சட்டமன்றத்தில் அமைச்சர் வன்னியரசு பேசும்போது முரசொலி இருக்கிற இடமும் பஞ்சமி நிலனும் கேஸ் போட்டாங்கங்கிறத ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த அரசாங்கத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் இப்படி தான் பேசணுங்கிற நெருக்கடிகள் இருக்கு. தாவேகா கவர்மெண்ட்டில் இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்கள் மொழிய மதத்தோட பேசக்கூடாது என்று அதை நான் நீக்கிறேன்னே சபாநாயகர் சொல்லியிருந்திருக்கலாம். நீ மேலே அண்ணா படத்தையும் பெரியார் படத்தையும் வச்சுக்கிட்டு கீழே மத குறியீட்டு டேபிளில் வச்சிங்கன்னா அதுவே நகைமுறைனா இல்லையா? இல்லை, இப்போ கூட்டணியிலிருந்து வெளியில் வரும்போது தான் அந்த பிரிவு தெரியுமா? அந்த பிரிவு இல்லை, இப்போவே அந்த பிரிவுகள் ஒவ்வொரு கட்சியிலும் தெரிய ஆரம்பிச்சிருக்கா? அந்த பிரிவுகள் ஒவ்வொரு கட்சியிலும் அப்படியே அதனுடைய சிம்பாலிக்காக சில விஷயங்கள் அதிருப்தி, மாற்று கருத்து. இப்போ நீங்கள் சிபிஎம்மில் எடுத்துக்கிட்டால் பல முன்னணி தலைவர்கள் மாற்று கருத்தை பொது வெளியில் ஓப்பனாக வைக்கிறாங்க. நீங்கள் ஆளூர் ஷானவாஸ் நீக்கப்படாத வரை அவர் அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் தான். அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் வர்றதை பார்க்குறோம். செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய இன்னொருவர் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் பேச ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு 2 வாரங்களாக ரொம்ப பெரிய அளவுக்கு ஊடக விவாதங்களுக்கு அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் விசிகாவிலேருந்து வருகிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. திடீர்னு ஒரு விதமான சைலன்ஸை நோக்கி நகர்ந்துருச்சு. ஏதோ ஒன்று நடக்குது, அது ஃபார் அகைன்ஸ்ட்டுன்னு. ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா ஷானவாஸ் பேசியதே உங்களை நோக்கி கேள்வியாக வரும். நீங்கள் ஒரு செய்தி தொடர்பாளர் முதன்மை செயலாளரை குறைச்சி பேசக்கூடாதுங்கிற நெருக்கடி வர்றதுனால அது நிற்கிறாங்களா, இல்லை தே ஆர் ஒர்க்கிங் ஆன் சம்திங்னு அதை நம்ம எடுக்க வேண்டியிருக்கா என்கிற கேள்வி இருக்குது. இல்லை, இப்போ ஷானவாஸை கட்சியிலிருந்து கட்சிக்கு எதிரான ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவரை கட்சியிலிருந்து நீக்க திருமாவளவனுக்கு எது தடையா இருக்கு? அது கட்சிக்கு எதிரானதல்ல, விசிகாவும் அங்கம் வகிக்கிற ஆட்சியின் மீதான விமர்சனம். இது விசிகாவினுடைய அரசும் தானே. எல்லாரும் திரும்ப திரும்ப நம்ம பெரும்பாலும் தாவேகா அரசுனே சொல்றோம். தாவேகா கூட்டணி அரசு. தாவேகா கூட்டணி அந்த இடத்துல கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கும் திருமாவளவனுக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற நிலைமை தானே. அப்ப ஏன் ஆளூர் ஷானவாஸ் மேல திரும்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குறாருன்னு நான் கேட்குறேன். என்னன்னா, ஷானவாஸ் இஸ் பிளேயிங் த கேம் விச் வாஸ் ஆல்ரெடி பிளேடு பை ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனாவுக்கும் அந்த பாயிண்ட் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி உடஞ்சி ஆதவ விஜய் கூட ஷேர் பண்ணுறதுக்கும் அவர் தடை சொல்லலை. பேசிய பேச்சு பேக் ஃபயர் ஆகி வந்த பிறகு தான் போச்சு இல்லையா? அதாவது நீங்களாக வெளியேற்றுங்கள் என இவரும், நீங்களாக வெளியேறுங்கள் என அவரும் ஒரு கேம் விளையாடுறாங்களான்னு எனக்கு அதில் சந்தேகம் இருக்குது. அதாவது எப்பயுமே நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகளை கூட, அஃப்கோர்ஸ் விஜய் அவர்களுக்கு நம்பர் வராமல் போயிருந்தாலும், இல்லை திமுக இந்த மாதிரி ஒரு வேளை ஜெயித்தே இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சிகள் வெளியில் வந்திருந்துருப்பாங்க. பை எலெக்ஷன்ஸில் லோக்கல் பாடிஸை வச்சு அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷனுக்கு முன்பாக ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த சீட் ஷேரிங்கில் அவ்வளோ மனக்கசப்புகள் நடந்துருச்சு. ஸோ அந்த பிரேக்கிங்கிறது இன்னெவிட்டபிள். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கான மரியாதை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடும். அது அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், விடுப்பா நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு சீட் ஷேரிங்லேயே அவங்க பிரேமலதா அவர்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸுங்கிறது அவங்களுக்குலாம் பெரிய மனகாசப்பை கொடுத்தது. ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு நீண்ட நாள் இருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், அவங்க தானே பார்த்துக்கலாங்கிற ஒரு லெத்தாரஜிக்னஸ் வந்துருச்சு. அப்பப்போ போனால் தான். நீங்கள் பாமக கடந்த காலத்தில் தேர்தல் மாறினாலும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்போது ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சுல்ல. ஸோ நமக்கான அந்த மார்க்கெட் டிமாண்டை அப்படியே வைக்காமல் விட்டுட்டோன்னு ஒரு பார்வை இருந்தது. அந்த மார்க்கெட் டிமாண்ட் சார்ந்து சப்ளைஸ் அது சார்ந்தெல்லாம் ஓடும்போது அவங்க எப்படினாலும் வெளியில் தான் வந்திருப்பாங்க. விஜய் அவர்களை ஆதரிக்கிறதுக்கு நிலைப்பாட்டை பின்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க என்றாலும் கூட அந்த ப்ராசஸ் நடந்தது. இப்போ பழியை யார் மேலே போடுறது, அந்த வெளியேறுதல் கூட்டணி முடிவை யார் அறிவிப்பதுங்கிறத பொறுத்து தான். அவங்க தாங்க அனுப்புனாங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோன்னு. அந்த முடிவை யார் அறிவிக்கிறதுங்கிறதுக்காக ஒரு கேம் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றி மாற்றி இங்கே ஒருத்தர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி வர உடனே அங்கே வேற ஒருத்தர் அவர் பெயரை சொல்லாமல் இவர் இன்னும் கடுமையான வார்த்தையை போடுவார். யார் அறிவிக்கிறாங்களோ அறிவித்தவங்க இன்னொருத்தவங்கள டாக்ஸிக்னேரலாம். பிரிவுன்னு சொல்லும்போது பார்த்தீங்களா நாங்கள் இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தோம், இப்போ பிரிவுன்னு கூட நாங்கள் சொல்லலைல்ல, அவங்க தாங்க டாக்ஸிக்காக இருந்தாங்கன்னு சொல்கிறதுக்கு பழி போடுவதற்காக அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தலைவருக்கும் அந்த கட்சியில் மாற்றுக்கருத்து வைக்கிற ஷானவாஸ்க்கும் திருமாவுக்கும் அந்த ஈக்குவேஷன் தான் போதா? ஆதவ அர்ஜுனாவுக்கும் பல முறை அந்த வாய்ப்புகள், திமுகவை அவ்வளவு நெருடலாக அவர் பேசிக்கிட்டே இருந்த வரைக்கும் திரும்ப அந்த ஸ்பேஸ் கொடுத்தார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டின பிறகு முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு திருமாவுக்கான நெருக்கடிகள் கூட்டணிக்குள்ளே இருந்து வந்ததுனால தான் அவர் அதை செஞ்சுருந்துருப்பார்.
இப்போ ஷானவாஸ் ஒரு அசட்டாகவே கட்சிக்கு இருந்திருக்கிறார், அல்லது ஊடகங்களில் அவர் முகமாக இருந்திருக்கிறார். நீங்கள் ஒரு பொசிஷன் கொடுக்குறீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி அவர் திரும்ப அந்த நிலைக்கு உங்களை தள்ள சொல்லி அவர் கேட்குறார். ஹி இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் டு ரிமூவ் ஹிம் ஃப்ரம் த பார்ட்டி போஸ்ட். திரும்ப அதை இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணி நீங்களாக போவதாக அறிவித்தால்தான் நாளைக்கு வந்து தவறு செய்தது அவர் தான், அதனால் தொடர முடியாமல் அவரே வெளில போயிட்டார்னு சொல்லிக்கலான்னு. இது இப்படியான அது ஒரு ஈகோயிஸ்டிக் அப்ரோச்சாகவும் தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு கடைசியில். சட்டமன்றத்தில் வந்து அமைச்சர் வன்னியரசு பேசும்போது, அதுவும் இந்த பஞ்சமி நிலங்களை மீட்க வேண்டும்னு பேசும்போது, அப்படி இந்த போகிற போக்கில் ஒரு அடி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முரசொலி இருக்கிற இடமும் பஞ்சமி நிலனும் கேஸ் போட்டாங்கங்கிறத ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்னவா இருக்கும்? இல்லை, இப்போ அடிப்படையில் வன்னியரசு அவர்கள் அஃப்கோர்ஸ் அவர் இதற்கு முன்பாக எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள், அதில் அவருக்கான கிளாரிட்டி, அதெல்லாம் எந்த விதமான விவாதங்களும் கிடையாது. முரசொலி பஞ்சமி நிலம் என்கிற விவகாரம் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தபோது எல்முருகன் கிளப்பினார். அப்போது விசிகா எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு? அன்னைக்கு அப்படி பண்ணது தவறுன்னு இப்போது ஒருவேளை அமைச்சரோ அல்லது விசிகாவோ பகிரங்கமாக ஒப்புக்கொள்வார்களா? இது அகெயின் பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸாக உங்களுடைய லாவணி சண்டைக்கு தான் உதவுவதாக இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. இன்றைய முதலமைச்சர் கரூரிலிருந்து ஓடி போன போது அவர் பேசிய டிபேட் வீடியோ இன்னமும் வைரலாக தான் இருக்குது. இந்த வார்த்தைகளுக்குள்ளே போயிட வேண்டாம். அஃப்கோர்ஸ் அதை கடந்து தான் அரசியல்வாதிகள் அதை எதையுமே யோசிக்காமல் பாம்பு சட்டையை கழற்றி போடுவதை போல எல்லாருமே, அதில் விதிவிலக்கு நான் வன்னியரசன் மட்டும் சொல்லலை, அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு இப்போ சமூக நீதித்துறைன்னு அவங்க பேர் வச்சுட்டாங்க, திரும்பவே அதில் உடன்பாடு இல்லைன்னுட்டார். முதல்ல ரவிக்குமார் சொல்கிறாரு, அது வந்து இவர் இல்லை அது கரெக்டாக தான்னுட்டு எங்கள் தலைவர் சொல்கிறதான் இறுதி கருத்துட்டார். தலைவரும் மறுத்துட்டார். அது அப்படி செஞ்சதும் நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன்ட்டார். பட் அமைச்சராக அவர் இப்போ கவர்மெண்ட்டை தான் டிஃபெண்ட் பண்ணுற ஒரு பொசிஷன் இருக்குது. இப்போ என்னென்னா போன மாதம் கூட ஒரு 20 நாட்கள் இருக்கும், ஐ திங்க் அது மதுரை எடிஷன் நினைக்கிறேன், அதில் ஒரு செய்தி ஆங்கில ஊடகம் தான் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க பிரிண்ட்டில். கடந்த 3 மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க ஏறத்தாழ ஒரு 400+ இந்த பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கும் இல்லையா, அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாதாந்திரம் ஒரு SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டில் மாதாந்திரம் அவர்களுக்கான சில உரிமை தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த சர்வைவர்ஸ்க்கான எதை கொடுக்கணுங்கிறது எக்ஸிஸ்டிங் ஸ்கீம். அதில் கடந்த 3 மாதங்களாக அவர்களுக்கான தொகையை விடுவிக்கவில்லை தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஒரு பீஸ் வருது. அவங்க அந்த பீஸை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு 3 மாதங்களாக வரலன்னு வன்னியரசு அவர்களிடம் கருத்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான், ஏன்னா மத்திய அரசு நமக்கு கடந்த 2 மாதங்களாக அதற்கான நிலுவைத் தொகையை விடுவிக்கலை அவங்க ஷேரை, அதனால் அது ஹோல்டிங்கில் இருக்குது, நான் இன்றைக்கே அதை கிளியர் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். அது அன்றைக்கே கிளியர் பண்ணப்பட்டதான்னு நமக்கு தெரியல, இப்போ வரைக்கும் அதுக்கான அப்டேட் ஃபாலோ அப் இல்லை. அரசாங்கம் இப்படி ஒன்று, ஏன்னா நாங்கள் நிறுத்தி வச்சதை விடுவிச்சிட்டோன்னு எந்த அரசும் சொல்லாது, இப்போ போட்டாங்களாங்கிறது அடுத்த ஃபாலோ அப் இல்லாதனால அது அப்படியே இருக்கிறது. அவர் ஒருபோதும் இப்போ இன்னொன்று சேலத்தில் அந்த அம்பேத்கர் கால் மேலே கால் போட்ட சில இஷ்யூ வரும்போது தாவைக்கா என்கிற அரசாங்கம் அங்கே நேரில் போச்சா, ஸ்டாண்ட் எடுத்தாங்களா, பேசுனாங்களாங்கிற கேள்வி இருக்குது. அவர்களின் மீது கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டு கைது செய்யப்பட்ட அந்த 16 பேர் வரைக்கும் நினைக்கிறேன். பாரஞ்சித் சொல்கிறார், அது எப்படிங்க பட்டியலின மக்கள் மட்டும்தான் மோதல் வருது இல்லை கலவர சூழல் உருவாதுன்னா 2 தரப்பிலும் இல்லை கைது பண்ணணும், நீங்கள் எப்படி அத்தனை பேரையும் பட்டியல் சமூக மக்களாக மட்டும் பண்ணுவீங்கன்னு கேட்டார். கவர்மெண்ட் அதில் ஒரு ஸ்டாண்டை சொல்ல முடியல. அதில் அதை வந்து டிசால்வ் பண்ணலாம், டிஃப்யூஸ் பண்ணலாங்கிற நிலைப்பாட்டில் தான் நீங்கள் இருந்தீங்களான்னு கேள்வி வரும். இப்போ இந்த 2 விவகாரங்களும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு, அதாவது அவங்களுக்கு அது எண்ணம் பிரச்சனை அது முக்கியம் அல்ல என்பது இல்லை. நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் ஒரு நெருக்கடியில் போய் ஒரு அங்கமாக மாறிவிட்ட பிறகு அப்படி நடக்காததை போல் கடந்து செல்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதிய மாதாந்திர உதவித்தொகையை உரிமை தொகையை கொடுக்கலன்னு மத்திய அரசு பாஜகவை போட்டு அவர் யூஸ்வலாக இது வேறு கவர்மெண்ட்டாக இருந்தால் வன்னியரசு அவர்கள் என்ன உழுக்கியிருப்பாருன்னு நமக்கு தெரியும். பட்டியலின மக்களுக்கான நிதியை உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, மோடி பேரில் அந்த திட்டம் இந்த திட்டம் நீங்கள் அறிவிப்பீங்க, பிரதான் மந்திரி யோஜனான்னு தேவையில்லாத்துக்கெல்லாம் கொடுப்பீங்களான்னு அவர் உழுக்கியிருப்பார். அதனால் இந்த அரசாங்கம் அப்படிலாம் இல்லை, இணக்கமாக இருக்கணும்னு நம்ம அறிவிச்சிட்டோம். நீங்கள் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக அவர் பிஜேபி RSSன்னு எடுத்தாலே பேரவைத் தலைவர் இல்லை நீங்கள் தீர்மானத்துக்குள்ளே வாங்கங்கிறாரு. இந்த அரசாங்கத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் இப்படி தான் பேசணுங்கிற நெருக்கடிகள் இருக்குது. என்னென்னா அவருடைய நெருக்கடிகள் நமக்கு புரிஞ்சுக்க முடியுதுனாலும் மக்கள் அல்லது நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் நிற்பீங்கன்னு உங்களுக்கு மீது நம்பிக்கை வைத்த வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா, அப்போ உள்ளபடி அதிகாரம் போயிருந்தாலும் கூட, அதாவது மற்ற எல்லார்களையும் கூட நீங்கள் பெட்டராக எல்லா இதுக்கு முன்பாக இருந்த எல்லா ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியின நலத்துறையை தாண்டி நீங்கள் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணலாம்.
அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிஸ்டம் என்ன வச்சுருக்கோ அந்த ஃப்ரேம்குள்ளே தான் நீங்கள் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர அதை தலைகீடாக மாற்றி புரட்டி விட முடியுமானா அது மிகப்பெரிய சவால். முதலமைச்சர் ஒத்துழைக்காமல், முதலமைச்சர் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தாமல், இல்லை உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை கிளாஷ் 2 துறைகளுக்கு நடுவில் வருதுன்னு வைங்க, அப்போ உங்களை அவர் பேக் பண்ணலைன்னா அது நாம்கி ஆவாஸாக நீங்கள் இன்னொரு மினிஸ்டராக தான் இருந்ததாகத்தான் வந்து சேரும். இந்த நெருக்கடிகளுக்கு நடுவில் தான் அவர் வேலை செய்கிறாரு. பட் அப்போ எடுக்கக்கூடிய பல இனிஷியேட்டிவ்ஸை நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம். அவருடைய அந்த எல்லை வரையறை அதிகாரம் என்பது ஒன்றும் பிராடாலாம் கிடையாது. அது இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ளே கூட்டணி கட்சி என்னும் போது அதில் இருக்கக்கூடிய கிரைசிஸ்க்குள்ளே தான் அவரால் விளையாட முடியும். இந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணுவதுக்கு அவர் விரும்புகிறாரோ இல்லையோ அதை அவர் செய்தாக வேண்டும். இப்போது அது அவருடைய அரசாகவும் இருக்கிறது. தாவேகா கவர்மெண்ட்டில் அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறதோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுக்காக பின்னாடி நடந்த சம்பவங்கள் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். சட்டப்பேரவையிலையுமே நிதியமைச்சர் மரியா வில்சனோட நடவடிக்கைகள் இது எல்லாமே காரணமாக சொல்லப்படுது. இதை எப்படி நீங்கள் பார்க்க? இல்லை, இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்காமல் ஒரு விஷயத்தை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்தியா முழுக்க பாஜக கொண்டு போன பிரச்சாரங்கள் பரப்புரைகளை பறக்கும் பொழுது தமிழ்நாடு, அவர் பெயர் எலெக்ஷனுக்கு முன்பாகவும் அவர் ஜோசப் விஜய் தான், அப்படியெல்லாம் மதம் பார்க்காமல் தமிழ்நாடு ஒருவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக உட்கார வைத்திருக்கிறதுங்கிற வரைக்கும், அதாவது அந்த ஹேட் அப்படிங்கிறது சமூகத்தையே கூறுபடுத்தக்கூடிய பண்பு இல்லாமல் இருந்தது என்கிற வரைக்கும் நமக்கு சிக்கல் இல்லை. பட் அதை தாண்டி வரும் பொழுது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் பிலீஃப்ஸை, உங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை நீங்கள் அரசு ரீதியிலாக நிர்வாகவியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அதை வெளிப்படுத்துவது சரியா, அந்த பவுண்டரியை நீங்கள் எங்கே ட்ரா பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் நம்ம அடிக்கோடிடுறோம்னா, ஹிந்துத்வா அவுட்ஃபிட்ஸ் அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை விதைப்பதற்கான ஸ்பேஸை, களத்தை ஃபெர்டைலாக நீங்கள் உருவாக்கி தரீங்களோ என்கிற விமர்சன பார்வை இந்த இடத்துல வருது. இப்போ முதலமைச்சராக இதே மரிய வில்சன் அவர்களே கையில் ஒரு செயின், ஒரு உருமாத்து போடுறார், இல்லை ஒரு கழுத்தில் ஒரு செயின் போடுறாருன்னா அதில் ஒரு டாலராக சிலுவை இருப்பதை யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவருடைய பிலீஃபு, அவருடைய நம்பிக்கை, அது எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு யாருக்கும் அதில் உரிமை கிடையாது. அவருக்கு நம்புகிற மதத்தை வைப்பதுங்கிற இடத்தோட போயிடும். அவருடைய அட்டையரோடு அது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அடிஷ்னலாக இப்போ முதலமைச்சரே அவருடைய டேபிளில் அதை வச்சுருந்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படம் வந்தபோது அது சிக்கலாகுது. அது முதலமைச்சராக அவருடைய அறையில் இல்லாமல் அவருடைய பர்சனல் அறையில், கட்சி தலைவர் அறையில் இருக்கிறது எந்த சிக்கலும் இல்லை. பனையூரில் இருந்திருக்கிறதுல ஒரு சிக்கலும் இல்லை. அது ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் என்கிற இடம் வருகிறது. இன்னொன்று, நீங்கள் அரசுன்னு சொல்லும்போது மதசார்பற்ற அரசுன்னு சொல்லும் போதும் அங்கே இடிக்குது இல்லை. நீங்கள் அந்த அறைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அட்டையரோடு உங்களுடைய மதக்குறியோடு இருக்கிறது ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ ஜெயலலிதா அவர்களே கடந்த காலத்தில் மேபி அவங்கள யாராவது பார்க்க எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கூட உள்ளே போயிருந்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் அப்படி அங்கே ஒன்று இருக்குன்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ரேயரோட மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வரும் பொழுது டேபிளில் ஒரு மதக்குறியீடை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? நம்ம எண்ணத்துக்கு வந்தோமோ அதை கேட்குற இடத்துல இருப்பாங்களா, இல்லை இவங்க ஒரு பயாஸோடு இருப்பாங்களா, அதெல்லாம் தாண்டி யோசிப்பாங்களான்னு ஒரு உட்காரும் போதே ஒரு நெருடல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம திரும்ப சொல்கிறோம், இவர் எப்படி பட்ஜெட்டுக்கு மேலே சிலுவையே அவர் கொண்டு போனது தவறோ, அதற்கு முந்தின நாள் நாம் வேளாண் பட்ஜெட்டினுடைய ப்ரிஃபேஸை திருப்பதி கொண்டு போனதையும் கண்டிச்ச கையோட தான் இதை கண்டிக்கிறோம். நாளைக்கு பிஜேபி என்ன சொல்லும், அவர் கொண்டு போனார் இல்லை அதே மாதிரி தானே நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு நாளைக்கு ராம்லல்லாவை நாங்கள் சின்னதாக ஒரு மினியேச்சர் வச்சுட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொண்டு போகிறோன்னு கொண்டு போனால் அது எங்கே போய் நிற்குங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டாக, செக்யூலர் கவர்மெண்ட்டுங்கிறதுலேருந்து அப்படி விலகுவது ஒருபோதும் ஏற்கத்தக்கதல்ல. நான் வேறு விதமாக கேட்குறேனே, ஆன் பாலிசிஸில் நீங்கள் இந்த இடத்துல மைனாரிட்டிஸ்க்கான கன்சர்னில் நிற்கிறீங்களா? எஃப்சிஆர்ஏக்கு நீங்கள் எப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க? திமுக அதற்கு முன்பாக கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்பாக வேலையை ஆரம்பித்தார்கள்ங்கிறதுக்காக வரீங்க. அதை விட மிக பிரதானமாக நீங்கள் குரல் கொடுக்காத விஷயம் எது தெரியுமா? வந்தே மாதரம் இஷ்யூவில் துர்கை வாழ்க, துர்கைங்கிறத காலியாக நம்ம எடுத்துக்கலாம், துர்கை வாழ்க, மகாலட்சுமி போற்றி, சரஸ்வதி போற்றிங்கிற வார்த்தையை எதற்காக நான் இந்தியன் என்று நிரூபிப்பதற்காக எல்லா மத நம்பிக்கை கொண்டவர்களும் அதை பாடும்போது மரியாதை செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. மரியாதை செய்யலைன்னா பீனலைஸ் பண்ணுவோங்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், சர்வ மதம்னு அதில் எல்லா மதத்தினுடைய சாமி பேரையும் நீங்கள் அல்லா உள்ள சத்தாலும் தப்பு. செக்யூலர் கவர்மெண்ட்டுக்கு அந்த வேலையே இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம சொல்கிறது. அந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணுற தவறுறீங்க. இதை விட அடுத்த அபாயகரமாக என்ன நடந்துச்சு? ஒய்எம்சிஎல்ல கூட்டம் நடக்குது, ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுடையது, தொடங்கி வைக்க ஒரு அமைச்சர் போகிறார்,
முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை, மாறாக ஒரு மத பாடல் ஒலிக்கிறது. கிறிஸ்டியானிட்டி பாட்டு பாடுறாங்க, அதுக்கடுத்து தான் தமிழ்தாய் வாழ்த்து. அப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்துவ மதம் சார்ந்த பாடலை நீங்கள் எந்த மதத்தையும், நான் என்ன கேட்டிங்கன்னா மதத்தை பரப்புவது அல்லது அந்த ப்ரொஃபஸ் பண்ணுறது இந்திய தடை கிடையாது. இட் வாஸ் நாட் அ கிரைம் அட் ஆல். ஆன்டி கன்வர்ஷன்லாம் இவங்க கொண்டு வர்றது, கான்ஸ்டியூஷன் அனுமதிக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி தடுப்பீங்கிற கேள்வியில் தான் நான் இன்னமும் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த முந்தின நாள் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, 24 மணி நேரம் கூட ஆகலை. தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டில் பாடப்பட வேண்டும்ங்கிறது ப்ரைவேட் ப்ரெமிசஸ் எல்லாம் விலக்கலாக அர்த்தம் வருமா? ஒரு மினிஸ்டர் கலந்துக்கும் போது அது எப்படி நீங்கள் ப்ரைவேட் ஃபங்க்ஷனாகவே இருந்தாலும் அதுக்கு விலக்கு கொடுத்தீங்க, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு விலக்கு நீங்கள் அதில் கொடுத்தீங்களா என்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு தமிழ்தாய் வாழ்த்தே இல்லாமல் நீங்கள் வெறும் அந்த ப்ரைவேட் செரிமனியை மட்டும் நடத்திட்டு போயிருந்துருக்கலாமே. அதை அமைச்சரும் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அமைச்சர் அதை வெளியில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது இன்னும் பெரிய சிக்கலாக இந்த அரசாங்கத்தை மாற்றுகிறது. இப்போ பிரச்சனையே அடுத்தது நீங்கள் அடுத்தடுத்து கேள்வி கேட்டிங்கன்னா வெளியிலே அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இல்லாமல் போயிடும். ப்ரெஸ்ஸோடு நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற கூட்டணி கட்சி தலைவர்களும் இனிமேல் ப்ரெஸ்ஸை பார்க்காம போகக்கூடிய டிவிக்கு ஃபார்மேட்டுக்கு போயிடுவாங்களோங்கிற பயமும் பிரச்சனையும் இந்த இடத்துல வருது. நீங்கள் அமைச்சர் போகக்கூடியது அல்லங்க. தமிழ்நாட்டில் அதில் முந்தின நாள் அப்போ கொண்டு வந்த தமிழ்தாய் தீர்மானத்தில் சிறுபான்மை நிறுவனங்கள் நீங்களாக நீங்கள் ஒரு கிளாஸை சேர்த்துட்டு போங்க. அப்படி நீங்கள் சேர்க்காத வரைக்கும் எல்லாரும் இதில் ஏங்க கவர்னரே வந்தாலும் காலேஜ் எங்களுதுன்னா அதுக்குள்ளே வரணுங்கிறது தானேங்க உங்களுடைய நோக்கம். அது ஸ்டேட் ஃபண்டட் யூனிவர்சிட்டினா தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவோன்னு கவர்னருக்கு பேரை சொல்லாமல் சொல்கிறதுக்கு தானே நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க. கவர்னர் என்பவர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாகவே இருந்தாலும் அவருக்கு உள்துறை அமைச்சகம் ஒரு சர்க்குலரே கொடுத்தாலும், அஃப்கோர்ஸ் சர்க்குலரில் நம்மளது 3வது பாடணும்னு கிடையாது, ஆனால் நீங்கள் கவர்னராக இருந்தாலும் எங்களுடைய புரோட்டோகாலுக்குள்ளே மரபுக்குள்ளே தான் வரணும்னு சொல்லும் பொழுது இந்த எக்ஸெப்ஷன்ஸை நீங்கள் எக்ஸெப்ஷன்ஸ் நீங்கள் சொல்லிட்டா நாங்கள் கேள்வி கேட்க போகிறது இல்லையே. முந்தின நாள் கொண்டு வந்ததில்லை, அதுக்கு தமிழ்தாய் வாழ்த்தி அவங்க பாடாமல் விட்டுருந்தா அது வெள்ளன் கூட்டாகவே போயிருந்திருக்கும். பிரச்சனை அங்கே தானே வருது, கான்ட்ரடிக்ஷன். அவங்க கேட்பாங்க அப்போ உங்களுக்கு கிறிஸ்தவ மத பாடலாம் வந்தே மாதத்தில் காளி வாழ்கன்னு முதல்ல பாடினா உங்களுக்கு குத்துதான்னு கேட்பாங்க. இப்போ இது எங்கே கொண்டு போய் அந்த நெருக்கடி விடுறீன்னு தெரியுதா? அதே போல் அவர் மொழியை பேச வரும் பொழுது தன்னுடைய மொழி நடை குறித்து பேச வரும்போது கிறிஸ்தவம் எனக்கு போதித்திருக்கிற அன்பு மொழிங்கிறாரு. மதத்தோட தொடர்பு சபாநாயகரை இங்கே குறுக்கிட்டு இருக்கணும். அது திரும்ப எப்படி மீம் டெம்ப்ளேட் ஆகுது, அவரை சகோதரர் அடிக்க போனது, உருட்டுக்கட்டையோட நின்னது, இதுதான் உங்களுடைய அன்பான்னு வருது. அந்த இடத்துல நீங்கள் மொழியை நீங்கள் கொண்டு போய் மதத்தோட நிப்பாட்டியது என்பதே தவறான ஒரு முன்னுதாரணமாக போகிறது. எவ்வளவோ பேர் அந்த பைபிள் கிளாஸஸ்க்கு போய் நல்லா சிறப்பாக வாசிக்க கற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவோ பேர் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். நீங்கள் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் சபாநாயகர் அந்த இடத்துல குறுக்கிட்டு இருக்கணும். நீங்கள் மொழியை மதத்தோட பேசக்கூடாது என்று அதை நான் நீக்கிறேன்னே சபாநாயகர் சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ அப்போ என்ன அர்த்தம்? எதிர்த்தரப்பில் பேசியவர் அவருக்கு அன்பு மொழியை அவருடைய மதம் சொல்லித்தரவில்லைன்னு அது அர்த்தமாகதானே காலில் சலங்கையை கட்டிட்டு அத்தனை இந்துத்துவ அமைப்புகளும் இப்போ அதுக்கு தானே நிற்கிறாங்க. அப்போ இது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீமிசத்திலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ அடிப்படையில் இப்படி ஒரு முதலமைச்சர் அல்லது இப்படி ஒரு அமைச்சகம், இப்படி ஒரு அமைச்சர்கள் அல்லது ப்ராமினன்ட் பொசிஷனில் உட்கார்றவங்க இப்படி எல்லாம் இருப்பது அவங்க என்ன யோசிப்பாங்க? ஒரு சிறுபான்மையினரை கூட நம்முடைய சிறுபான்மையினர்னா இஸ்லாமியரை கூட எம்எல்ஏ எம்பிஸாக வச்சு இல்லாமல் நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்டில் வருதான்றது அவங்களுக்கு ஏற்கனவே ட்ரிகர் ஆகும். இப்போ அவங்க ஒரு எதிர் கன்சால்டேஷனை செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் இந்த தவறுகளின் மூலமாக செய்கிறீர்களா என்கிற கேள்வி வருது. நீங்கள் அதாவது அறநிலையத்துறைக்கான நிதியை நீங்கள் ஒன்றும் குறைச்சிட போகிறதில்ல. இவங்க எவ்வளவு மோசமானவர்களுங்கிறதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். திருப்பதி லட்டுக்கு நெய்யை அவங்க எங்கேயோ வெளியில் வாங்குறாங்க. அந்த கம்பெனி அடல்ட்ரேஷன் செஞ்சுருக்குது, நெய்யில் கலப்படம் பண்ணுது. அதை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் ஜெகன்மோகன் கிறிஸ்தவர் என்பதால் தான் இதை செய்தார்னு நாக்கில் நரம்பு இல்லாமல் வெறுப்பு பிரச்சாரம் செய்த குரூப் இது. நீங்கள் இவங்ககிட்ட இருக்கும்போது இன்னும் எவ்வளோ மெச்சூர்டாக நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்குள்ளே, கவர்மெண்ட் ப்ரமைசஸ்க்குள்ளே, கவர்மெண்ட் நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களுடைய அடிப்படையான கடமை. நீங்கள் அண்ணாவை கோட் பண்ணுறீங்கன்னா அந்த அண்ணா தானே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடாது மத குறியீடுகள், சின்னங்கள், இல்லை அது தொடர்பான புகைப்படங்கள் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தார். நீங்கள் மேலே அண்ணா படத்தையோ பெரியார் படத்தையோ வச்சுக்கிட்டு கீழே மத குறியீட்டை டேபிளில் வச்சிங்கன்னா அதுவே நகைமுறைனா இல்லையா என்கிற கேள்வி வருது. ஒருவேளை அவங்க அண்ணாவை மனசில் வச்சு பண்ணுறாங்களா? அவங்க அண்ணாவே அதைத்தானே செய்கிறாரு. இவங்களுடைய தளபதி அண்ணாவே
தளபதி அண்ணாவே அந்த அண்ணா ஃபோட்டோவை கீழே வச்சிருக்கிறதுங்கிறதே சிக்கலானது தானே. ஆக்சுவலாக சமீபத்தில் ஏதோ ஃபோட்டோ கூட வந்தது, அந்த அறைக்குள்ளே அண்ணா அவர்களுடைய புகைப்படம் தான் இருக்குது அப்படின்ட்டு, முன்னாள் முதலமைச்சர்கள்ங்கிற வகையிலையா இல்லை அவர் அண்ணாவை மட்டுமே வச்சுருந்தாரும், அவர் உட்காந்துருக்க அந்த ஃப்ரேமோட வச்சு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. அந்த அண்ணா நீங்கள் பெரியார்கிட்டருந்து கடவுள் மறுப்பை விட்டுட்டீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அண்ணாட்டிருந்து எதெல்லாம் விட்டீங்கிறத அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா வரலாம். அது ஒரு மிக தவறான முன்னுதாரணமாக போகும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மத சிறுபான்மையினர் என்பதற்காக உங்களை விளக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. உங்களை அந்த அடையாளத்தெல்லாம் தாண்டி தான் தமிழ்நாட்டு மக்கள் 35% வாக்களித்திருக்கிறார்கள் என்னும்போது நீங்கள் இன்னும் மெச்சூர்டாக பண்பட்ட நிலையில் நடக்கணும். இது தவறான பல முன்னுதாரணங்களை செட் பண்ணுதுங்கிறது தான்.